வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள் 5.5 மீட்டர்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ். எக்ஸ்ட்ரா கலம்காரி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 100 ருபீஸ். சேலை மட்டும் 630 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளவுஸ் வேணும்னா சேர்த்து வாங்கிக்கலாம். சேலை முந்தானை பல்லு தலைப்பில் வந்துட்டு லயன் பல்லு தான் வரும். எல்லா செட்டிநாடு பருத்தி சேலைகள்லையுமே லயனில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சேலைகளில் உங்களுக்கு த்ரெட்டில் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த பல்லுவில் கொடுத்துருப்பாங்க. சேலைகள் நார்மல் வாஷ் தாராளமாக மிஷின்லேயும் போட்டு எடுக்கலாம். ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம். மிஷினில் போட்டிங்கன்னா சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காட்டன் சாரீஸ் எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது யாருக்கு எடுக்க தெரிலன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். நாங்கள் கொடுக்குற எங்ககிட்ட வாங்குகிற சேலைகளில் சாயம் போகாது, லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு எங்கே சேலை காட்டன் சாரீஸ் வாங்கினீங்கனாலும் சப்போஸ் பயமாக இருக்குது அப்படின்னா, டவுட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு கார்னரை எடுத்து நினச்சி பாருங்கள். தண்ணியில் ஒரு புதுசாக சேலை வாங்குறீங்க, உடனே நம்ம வாஷ் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் பண்ணுவோம். உங்களுக்கு அது மாதிரி வாங்கின உடனே சப்போஸ் இந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா, தண்ணியில் லைட்டாக அந்த கார்னர் எடுத்து அலசினீங்கன்னா சாயம் பிரியுதா பாருங்கள். இப்படி சாயம் பிரிகிற மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனலைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோ வரும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஒரு அங்கே விட்டது இங்கே சொல்கிறேன். ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அந்த சேலை முங்குற அளவுக்கு ஒரு பக்கெட்டில் நீங்கள் கை பொறுக்கிற சூடு சொல்லுவோம்ல, நம்ம விரலை விட்டு பார்த்தா கை பொறுக்கிற சூடு, அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து சேலை முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பு லைட்டாக கொஞ்சம் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடின்னா சேலையோட அளவை பொறுத்து, தண்ணியோட அளவை பொறுத்து சொல்கிறேன். ஒரு விரலில் அந்த நம்ம விரலில் 4 விரல் இருக்குல்லையே, அந்த விரல் அளவு கூட கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் கூட போதும். அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதை எடுத்து திருப்பி நல்லா குளிர்ந்த நீர், கொஞ்சம் நம்ம சாதாரண குழாய் தண்ணியில் ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இல்லை ஜில்லுன்னு தண்ணியே ஜில்லுந்தான் ஓகே தான். அதில் நனைச்சி அதில் வந்துட்டு வினிகர் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த குளிர்ந்த தண்ணீரில். அதில் இந்த உப்பில் முக்கின சேலையை எடுத்து அதில் முக்கி எடுத்துட்டு அப்படியே காய போட்டுறணும். வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து திருப்பி அதை ரியூஸ் பண்ணுங்கள். அயர்ன் பண்ணிக்கலாம், கஞ்சி போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். திருப்பி நெக்ஸ்ட் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, நெக்ஸ்ட் டைம் கட்டிட்டு வாஷ் பண்ணுவீங்களா, அப்போது சாதாரணமாக ஒரு 1/2 பாக்கெட் ஷாம்பு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு தடவை முக்கி எடுங்க. திருப்பி சாதா தண்ணியில் அலசி எடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது சாயமே போகாது. சப்போஸ் அது மாதிரி ஏதாவது சாயம் அதில் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அப்படி நின்றுக்கும் அதில். இவ்வளோதான். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த சேரீங்களை எப்போ நீங்கள் வாஷ் பண்ணாலும் டைரெக்ட் சன்லைட்டில் கண்டிப்பாக காய போடக்கூடாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் வேணால் போட்டு எடுத்துடலாம். அது கண்டிப்பாக இந்த வெயிலெல்லாம் 5 நிமிஷம் போட்டால் கூட தாங்காது. கண்டிப்பாக நீங்கள் டைரெக்ட் சன்லைட்டில் போட்டுறாதீங்க. நிழலான பகுதியில் நல்லா காய வச்சுட்டு, ஆஃபீஸ் போகிறவங்களாம் காலைல போய்ட்டு நைட்டு வருவீங்க, இல்லை மறந்துடுவீங்க. அப்படிலாம் இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது செமிசீரான பகுதியில் காய போட்டுக்கோங்க. அதுதான் நல்லது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சேலைகள் லைஃப் லாங் வரும். லைஃப் டைம் நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கும். நீங்கள் எப்படி வாங்குறப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேணாம். நம்ம இங்கே கொடுத்துருக்குது வாட்ஸ்அப் நம்பர். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறப்போ நம்பரை செக் பண்ணி கரெக்டாக பார்த்து அனுப்புங்க. வேறு யாருக்காவது அனுப்பிச்சிங்கன்னா உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்ம ப்ரைஸோடு கொடுத்துட்ருக்கோம். நல்லா கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.